ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்க பிஎஃப் எம்ப்ளாயி போர்ட்டலில் டிஜிட்டல் சிக்னேச்சர் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, ஆன்லைன்லேயே நம்ம ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், இதுதான் அந்த டிஎஸ்சி சர்வீஸ் ரிக்வெஸ்டர் லெட்டரு. ஸோ இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு ஒன்று கிரியேட் பண்ணணும். இதை தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணி ஆன்லைனில் நம்ம ரீஅப்ளை பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம் நம்ம ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்மளுடைய போர்ட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப தெளிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல ஃபர்ஸ்ட் கூகுள் வந்துருங்க. கூகுள்ல இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பென்ஷனுக்கான அந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணிட்டு இதுல வந்து ஃபர்ஸ்ட் வர கவர்மெண்ட் ஆஃபீஷியல் வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, அந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு இதை நான் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த பேஜ்ல இந்த வெப்சைட்ல நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் போர்ட்டல் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி மெனு ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்க கம்பெனி உங்களுக்கு கொடுத்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு இந்த கேட்சாவை அப்படியே என்ட்ரி பண்ணிட்டு கீழே சைன் இன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சைன் இன் ஆப்ஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு இப்போ சைன் இன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லேட்டஸ்ட் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா காமிப்பாங்க. ஸோ அதை படிச்சு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நானும் ஓப்பன் பண்றேன். ஸோ இதுல என்ன பண்ணுங்க, இ சைன் அண்ட் டிஎஸ்சி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு இ சைன் இல்லாட்டி டிஎஸ்சிக்கு நீங்க ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஆன்லைன்ல அப்படின்னு தான் இந்த ஸ்டெப் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுது பாருங்க, டிசைன் சிக்னேச்சர் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாட்டி இ சைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஎஸ்சி சிக்னேச்சர் வெலிடிட்டி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த வேவ் ரிக்வெஸ்ட் டிஎஸ்சின்னு சொல்லிட்டு உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க டிஎஸ்சி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணி அதை நீங்க அப்ரூவல் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் சர்டிபிகேட்டுக்கு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பென்ட்ரைவ் போட்டு உங்களோட இன்ஸ்டால் பண்ணிக்க. இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலுக்குள்ள வந்துட்டு பிளேலிஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல பிளேலிஸ்ட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஎஸ்சி எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, சர்வீஸ் எப்படி பண்றது, எல்லாமே எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஹவு டு அப்ரூவல் இன்ஸ்டால் டிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்க பார்த்து இன்ஸ்டால் பண்ணி கரெக்டா நீங்க வந்து ஆக்டிவ்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு டிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்க ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் பேர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. டெஸ்டினேஷன் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிருங்க. ஸோ எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு இந்த ரெஜிஸ்டர் டிஎஸ்சி அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, லாஸ்ட்ல கீழே வந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆகிட்டு அடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இந்த ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வரும். உங்களுடைய எஸ்டாப்ளிஷ் நேம், கம்பெனி நேம், சிக்னேச்சர் நேம் இந்த மாதிரிலாம் போட்டு உங்களுக்கு ரிக்வெஸ்ட் லெட்டர் மாதிரி ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்ததும் மறுபடியும் லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகிட்டு இங்க பாருங்க பிடிஎஃப் வந்துருச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிடிஎஃப் நான் கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணதும் என்னுடைய கம்பெனி எஸ்டாப்ளிஷ் நேம்லாம் போட்டு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது. இந்த ஃபைலை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு இதுல வந்து டீடைல்லாம் என்ட்ரி பண்ணி சிக்னேச்சர் பண்ணி திரும்ப நீங்க அப்லோட் பண்ணணும். இந்த ஃபைல்ல நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இதுல தேவையான டீடைல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு திரும்ப ஸ்கேன் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ண போது எப்படின்னா, திரும்ப இந்த பேஜ்ல வந்துட்டீங்கன்னா திரும்ப இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்க அப்லோட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபைல் உங்க கம்ப்யூட்டர்ல எங்க இருக்கும் அப்படின்னு கேட்கும். நீங்க ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ற ஃபைல் பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல 500 கேபிக்குள்ள இருக்கணும். அப்புறமா கரெக்டா சைன் பண்ணிருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அப்ரூவல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சிக்னேச்சர் டேட் எவ்வளவு நாள் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்லைன்ல அப்ரூவல் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். டிஎஸ்சி. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் டிஎஸ்சி ரிக்வெஸ்ட் லெட்டர் ஜென்ரேட் பண்றது. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு
தலைப்புலையும் தனித்தனியாக வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் கூட ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டாக சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழில் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.